கொள்ள முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது, நடக்கக்கூடாத ஒன்று நடந்துகிட்டு இருக்கு திமுக ஆட்சியில் தொடர்ந்து. இதை கேட்க வேண்டிய ஆளு மதிப்புக்குரிய என்னுடைய நண்பர் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் இதை பற்றி கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு ஆசை. இன்னும் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் எல்லாமே நல்லா இருக்குங்கிறாங்க. எதெல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்க? கள்ளக்குறிச்சியில் 65 பேர் சாராயம் குடிச்சது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த திமுக கூட்டணியில் உள்ள எல்லாருமே வேங்கவேல் பிரச்சனை அந்த ஆள போச்சு, என்ன ஆச்சுன்னே கேட்கல. யாரெல்லாம் இதே திமுக கூட்டணியில் உள்ளவங்க செக்ரட்டரியேட்ல தலைமைச் செயலகத்தில் எல்லாரும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துறாங்க. யாருடைய ஆட்சியில? திமுக ஆட்சியில. இதுல திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனா எல்லாம் திருப்பி எல்லா கேள்வியும் எங்கள்கிட்டயே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுதான் எங்களுக்கும் விளங்காத ஒரு புதிரா தான் இருக்குது. இதுல சொல்றேன், கரூர்ல 41 படுகொலைகள் நடந்திருக்கு. போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. 41 படுகொலைகள் கரூரில் நடந்திருக்கு. யார் காரணம்? யாருடைய ஆட்சி நடந்திருக்கு? மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சியில திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. கூட்டணி கட்சிகள் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் எங்கள்கிட்ட நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. வேற உங்களுக்கு வேற என்ன வேணும்? மாஞ்சோலை மக்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு இன்னும் உரிமைகள் கிடைக்கப்படல. இந்த நிலையில இப்ப ரேஷன் விநியோகத்தை நிப்பாட்டிட்டான்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? மாஞ்சோலியை பொறுத்தப்பட்டிலும் ஏற்கனவே நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதனுடைய அடிப்படையில் மதிப்புக்குரிய அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு சில இதுகளில் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. மீதி இருக்கக்கூடிய பிரச்சனை, இன்னும் குறைந்த இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்க தீர்க்க வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை. எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசும்போது கூட்டணி கட்சியும் தாவேகா கொடி அங்க கூட்டத்தில் இருந்ததை பற்றி பேசியிருக்காரு. கூட்டணி உருவாருக்கு அப்படின்ற மாதிரி. அதாவது இப்போ ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறதுனா 4.5 வருஷம் ஆச்சு. இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. ஆனா 4 வருஷத்துல இவ்வளவு பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, அரசுக்கு எதிரான ஒரு மக்கள் விரோத போக்கு, அரசுக்கு எதிரான மக்கள் போக்கு இவ்வளவு அதிகரிக்குங்கிறது யாருக்கும் மிகப்பெரிய அளவில் இருக்கு. அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு எல்லாரும் ஓரணியில சேரணும். நான் ஏற்கனவே ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன்ல, இன்னைக்கு மக்களா ஒன்று சேர போறாங்க, ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க போறாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு எல்லாருமே ஒரு கொடியின் கீழ் பல கொடியின் கீழ் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அது ஏதோ நீங்க புதுசா பேசுறீங்க, இன்னைக்கு நேரத்தில் நடக்கிற மாதிரி. அது எல்லாமே அதான் பாருங்க. அது என்னன்னா, இந்த ஆட்சியில் எப்படின்னா, யாரு பாதிக்கப்பட்டாங்களோ, யாரை அடிச்சிருக்காங்களோ அவங்க மேலதான் கேஸ் போட்டு இந்த ஆட்சியின் மீது வழக்கமா வச்சிருக்காங்க. ஒரு சிறுமியா நடந்திருக்கு பாலியல் வன்கொடுமை. எல்லா இடமும் பாலியல் வன்கொடுமையை பொறுத்த மட்டும் சிறுவர்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிராக கிட்டத்தட்ட போக்சோ கேஸ் 283% அதிகமாயிருக்கு. 55% பெண்களுக்கு எதிரான வழக்கு அதிகமாயிருக்கு. இது இந்த ஆட்சியெல்லாம் நடக்கு. நீங்க முதலமைச்சரை பார்த்து நம்ம டிவி மீடியாக்கள்லாம் கேட்கணும். கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். தேர்தல் தேதி பொதுவாக மோடிக்கு முன்னாடியே தெரியுன்ற மாதிரி நேர் சொல்லியிருக்காரு. கலாய்வு நடத்தாமலே வாக்காளர் பட்டியல் சேர்த்து விவரங்கள் தான் பண்ணுவாங்க அவங்க அப்படின்னு. அமைச்சர் சொன்னதுக்கு பதில் சொல்லணும்னா, அதெல்லாம் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அது அதான் தேதி நிர்ணயம் பண்ணுவாங்க. ஆனா இன்னொன்னு, 4 வருஷம் 5 வருஷம் முடிஞ்சா அந்த தேதி நிர்ணயம் பண்ணி தானே தீரணும். அதுக்கு என்ன அவரு பிரைம் மினிஸ்டர் என்ன பஞ்சாங்கமா பார்க்க முடியும்? ஏப்ரல் 10க்குள்ள தேர்தல் நடத்துங்க தானே நம்மளுடைய விதி, 5 ஆண்டு கால விதிப்படி. இதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. விஜய் கரூர் மக்களை சந்திக்கிறது, பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறது மனு செஞ்சிருக்காங்க. விஜயை பொறுத்த மட்டும் இன்னொரு கேள்வி கூட நீங்க கேட்டிருக்கலாம். ஏன் இவ்வளவு நாள் வரை போய் பார்க்கலன்னு கூட கேட்டிருக்கலாம். ஏன் அவர் பார்க்கலன்னா, அவர் போயிருந்தா அவருடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அவரையும் அடிச்சு கொள்வதற்கு 41 பேரை அடிச்சு கொண்டாங்க, மிதிச்சு கொண்டாங்க. அதே மாதிரி அவரையும் யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாதனால தான் பாதுகாப்பு கேட்டு கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து அவர் அந்த மக்களை போய் சந்திக்கணும். நீங்க 41 பேர் படுகொலை அப்படின்னு ஒரு விமர்சனம் அல்லது அந்த ஸ்டேட்மெண்ட் முக்கியமானதா இருக்கு. ஆனா அதே நேரத்துல டிடிவி தினகரன் சொல்றாரு, இதுக்கு தமிழக அரசோ அல்லது அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜோ எந்த பொறுப்பும் எடுக்க முடியாது, விஜய் தான் பாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அவங்க 2 பேரும் போன்ல பேசிருக்காங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. யாரும் நீங்க சொன்ன 2 பேரும்
அவங்க 2 பேரும் எதுவும் ஃபோனில் பேசி இப்படி சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. அவங்க 2 பேருக்கு இல்லை அவங்க என்ன அடிப்படையில் டிடிவி தினகரன் திமுகவோட பேசுறாரு. இல்லை அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. மதுரையில் எம்ஜிஆர் சிலையை வந்து சேதப்படுத்தியிருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்த மட்டும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் பொருத்தம் ஒரு பொதுவான ஒரு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவரையுமே இந்த ஆட்சியில் சேதப்படுத்துறாங்கன்னா இந்த ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சியா இருக்கும். இருமல் மருந்து விவகாரத்தில் நாளுக்கு அப்புறம் 2 பேர் அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 20 குழந்தைகள் இறந்துட்டாங்க. தரமா மூடுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு அது ஒழுங்கா சொன்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தா சந்தோஷம்தான். இல்ல விஜயனுடைய விவகாரத்துல திரும்பவும் வந்து அவர் போனா அங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அந்த கருத்து எந்த வகையில் ஒரு சரியானதா இருக்குமா, அல்லது வந்து எதனுடைய அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை பகிரங்கமா? இல்ல ஆல்வின் நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. இப்போ நாங்கள் போறோம்னு வச்சுங்க, ஏற்கனவே கூட்டம் வந்துச்சு, அதுலேயே பெரிய தள்ளும் வந்துச்சு. இப்போ மறுபடியும் அவரை பார்க்கும்போது தள்ளும் வரும். இந்த சாக்கு போக்கில் இவரையும் சேர்த்து காலி பண்ணிட்டா என்ன பண்றது? பகிரங்கமாவே இதுல வந்து மறைமுகமா சொல்றதுக்கு இல்லை. அப்ப திமுக அரசின் மீது தான் அந்த விமர்சனத்தை நயினார் நாகேந்திரன் அவர்கள் முன்வைக்கிறாரா? 100% முழுக்க திமுக அரசாங்கத்தினுடைய பொறுப்பு இது. மக்களை பாதுகாக்க வேண்டும். அந்த அரசு தவறிவிட்டது. அது மக்கள் தகுந்த தேர்தலில் தகுந்த முடிவெடுப்பார்கள். திமுக அரசால் விஜய்க்கும் அப்ப ஆபத்து இருக்கு. நிறைய பொதுமக்களுக்கு ஆபத்து இருக்கு, நிறையவே இருக்கு. 12ஆம் தேதி மதுரையிலிருந்து என்னுடைய சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறோம். அதாவது முதல்ல வந்து மதிப்புக்குரிய அகில இந்திய தலைவர் JP நட்டாஜி அவர்கள் வருவதாக இருந்தது. பீகார் தேர்தல் அறிவித்ததுனால அந்த பணியில் இருப்பதனால அவர்கள் வர முடியவில்லை. ஒருவேளை மாண்பு நிதியமைச்சர் மதிப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொள்ளலாம். இல்லை அதாவது என்னன்னா வண்டியில இருந்தா பிரச்சாரம் பண்றோம். ஏற்கனவே இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பல்வேறு விதிகளை விதிச்சிருக்கிறாங்க. அதனை நடைமுறைப்படுத்தி அதனுடைய அடிப்படையில் அரசாங்கம் என்ன சொல்லுகிறதோ, அரசாங்கத்தை விட காவல்துறை என்ன சொல்லுகிறதோ, நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதனுடைய அடிப்படையில் பயணம் இருக்கு. இந்த கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு பாஜக நடவடிக்கை அல்லது அதிமுகவும் அதை நோக்கிய நகர்வுல ஈடுபட்டிருக்கிறதா? அப்படி அவரை கூட்டணிக்கு கொண்டு வரணுங்கிற உத்வேகத்தோட இல்ல, அப்படி ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் வந்து திமுகவுடைய கேசியம். திமுக பின்புலத்திலிருந்து உங்களெல்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்க. அதனால திமுகவை தான் இந்த கேள்வி எல்லாம் நீங்க கேட்கணும். வந்து